வாவ்! ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் தோசை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். நம்ம எப்போ தோசை சுடுறா இருந்தால் சட்னி கூட பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டால் சட்னி பண்ண தேவையே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளே ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் தோசை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய் 1 எடுத்தேன். ஸோ அதிகமாக காரம் சேர்க்க வேணாம். கூடவே சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு முட்டை, ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே தக்காளி. இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எக்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம எப்போவும் முட்டைக்கெலாம் எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே கடை மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கடை மசாலா தூள் இல்லை அப்படின்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நான் தேங்காய் பூ நல்லா துருவி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூப்பராக அப்படியே கெட்டியாக இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டாச்சு. நல்லா கெட்டியாக இருக்கும். பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நல்லா எக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு பாருங்கள். இப்போ கல் நல்லா சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். இப்போ கல் சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். எக் மசாலா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மினிட்ஸாக இருந்துச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. வாவ்! ரொம்பவே சூப்பரான 2 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக ஆயில் சேர்த்துட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ நம்ம இதுக்கெலாம் சட்னி பண்ணோம்னா தேவையில்லை. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான தோசை. ஸோ குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பரான பஞ்சு போல் தோசை பாருங்கள். Thank you so much for watching. Tata, bye bye.